ஸ்டைல் இன்னைக்கு நம்ம வீட்டில் காய்கறி வத்தல் வாரம். சீனரிக்காய் வத்தல் போட போகிறேன். மேத்தியோட நம்ம கஸ்தூரி மேத்தி பண்ண போகிறேன். மிளகா வச்சு மோர் மிளகா பண்ண போகிறேன். வெண்டைக்காய் வச்சு வத்தல் போட போகிறேன். இன்றைக்கி தான் நம்மளோட இது பருவாடி. நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மல்லி இலை வாங்கிட்டு வந்தாலும் எப்படி தான் நம்ம சமாளிக்க முடியல, சடங்கான பொருளை மாதிரி சமாளிக்க வேண்டியதாக இருக்குன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அம்மா நீங்கள் இது மாதிரி டப்பாவில் போட்டு வைங்க. அம்மான்னு சொன்னாங்க தெரியல, நீங்கள் மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வைங்க, வம்பாவாதுன்னு அவங்க சொன்ன மாதிரி நான் டப்பாவில் போட்டு மூடிட்டேன். பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சொல் பேச்சு நான் கேட்டுட்டேன். அது மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மேத்திக்கிறதுக்கு எதுவுமே பக்குவம் பண்ண வேண்டாம். கட்டாக வச்சு இப்படி வச்சு இந்த மாதிரி புல்லு கில்லு இருந்தால் எடுத்து தூர போட்டுருங்க. இது அப்படியே கொண்டு காய வச்சிடலாம். இது காஞ்ச பின்னாடி இந்த இலை தண்டு தனியாயிரும். அப்போ நம்ம தானாக அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடிக்கிற வெயில் மண்டை பிறந்துரும் போல். இது 2 நாளில் நம்ம கஸ்தூரி மேத்தி ரெடி ஆயிரும். இப்போ இதை க்ளீன் பண்ணுற ரொம்ப டைம் ஆகும். காஞ்ச பின்னாடி கையால் நொறுக்குனால இலை தனியாக கட்டை தனியாக ஆயிரும். அதனால் அப்படியே வச்சுட்டேன். அடுத்து இந்த சீனரி அக்காவை நல்லா குளிப்பாட்டிடலாம். இப்போ இந்த அக்காவை குளிக்க வச்சு நல்லா ஒரு புடி உப்பை போட்டுடலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் நிறைய மஞ்சத்தூளை போட்டு குளிக்க வச்சிடலாம். இந்த மஞ்சளும் உப்பு எதுக்குன்னா நம்ம எடுத்து காய வச்சு ஸ்டோர் பண்ணும் போது அதில் பூச்சி பிடிக்காது. பின்ன நல்லா காஞ்ச பின்னா வறுத்து சாப்பிடும் போது அதில் எந்த ஒரு மசாலாவும் போட வேண்டாம். அதுக்காக தான் இந்த மஞ்சளும் உப்பு இதை நல்லா 10 நிமிஷம் நல்லா 3/4 வேக்காடு வேகணும். அரை வேக்காடு வெந்தால் இன்னும் ஆகும். வறுத்த பின்னாடி கட்டை மாதிரி விரைச்சிக்கிட்டு நிற்கும். 3/4 வேக்காடு வெந்துட்டுன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இதை வேகட்டும். போன தடவை தெரியாதனமாக இதை பாதி வேக்காடு வரைச்சி காய வச்சோம்னா வறுத்த பின்னா கட்டை மாதிரி இருந்தது. அதனால் 3/4 வேக்காடு. அடுத்து நம்ம வெண்டைக்காவே நல்லா குளிக்க வச்சிடலாம். அவங்களையும் குளிக்க வச்ச பின்ன இப்போ இது பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு இந்த தண்ணி தொட்டு பார்க்கணும். நல்லா கொஞ்சம் உப்பு கைக்கணும். உப்பு கச்சாதான் வத்தலுக்கு வறுத்து சாப்பிடணும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் போட்ட உப்பு பத்தலை, இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இந்த வெண்டைக்காய் ரொம்ப பிஞ்சு வெண்டைக்காய். உங்களுக்கு முத்தனை வெண்டைக்காய் கிடந்தால் தூர போட்டுறாதீங்க, வத்தல் போட்டு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா காஞ்ச பின்ன இதை நம்ம ஒரு வத்த குழம்புல போட்டால் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த அளவுக்கு முடியுதோ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த மஞ்சளும் உப்பும் படும். கொஞ்சமாக மிளகாத்தூள் நல்லா மசாஜ் கொடுத்து முடிச்சாச்சு. இனி இவங்களுமே வெயிலுக்கு போகிறது ரெடி ஆகிட்டாங்க. இதில் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். வறுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் போன தடவை பச்சை மிளகா உடச்சி போட்டிருந்தேன். ஆனால் பச்சை மிளகாவோட நம்ம இது மிளகாத்தூள் எல்லா இதுலையுமே பிடிக்கும் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும். இப்படி தட்டில் போட்டு பரப்பியாச்சு. நமக்கு சூரிய பகவான் வீட்டில் இப்படி உதவி பண்ணும்போது அது அந்த சூரிய பகவான் நம்ம சும்மா விட்டுறக்கூடாது. அவரால் என்னென்ன முடியுமோ செஞ்சு வாங்கிக்கணும் எல்லாம். இந்த வெண்டைக்காய் வத்தல் பாருங்கள், போன வாரம் போட்டேன். 1/4 கிலோ வாங்கிட்டு போட்டேன். காஞ்ச பின்ன நமக்கு ஒரு டப்பா வந்தது. வறுத்து சாப்பிட்டு இவ்வளோ தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வீட்டில் ரெடி ஆக போகிறது நம்ம பச்சை மிளகா வத்தலுக்காக. இவங்களையும் நல்லா தேய்ச்சி குடிக்க வச்சிடலாம். இப்போ நீங்கள் குளித்தது போது வெளியே வாங்க. இப்போ இது கொஞ்சம் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். என்றைக்காவது பஜ்ஜி போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இது 2 நாள் கழித்து பஜ்ஜி போடுறாங்க. இதுங்க இவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குது. இனி இவங்களை இப்படியே போட்டு நம்ம ரெடி பண்ணால் உப்பு பிடிக்காது. இது மாதிரி பாகுன்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்படி ஒரு குத்து சதக்குன்னு, அப்போ என்னாவும் உப்பெல்லாம் உள்ளே போகும். தெரியுதுங்களா? ஊசி வச்சு குத்துற மாதிரி குத்தியாச்சு. நீ இவ்வளவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணால் என்னாவும் விதெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் கட் பண்ணாமல் இப்படி பண்ணலாம். இப்போ இவங்க அத்தனை பேரும் கண்ணை குத்தி ஓட்டை போட்ட மாதிரி அவ்வளோ ஓட்டை போட்டாச்சு. இப்போ நம்ம சீனரி நல்லா வெந்துட்டு தண்ணி விட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அரிப்பு வச்சு நல்லா தண்ணியை சொட்ட 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 வடிகட்டிட்டு தானிக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இது ஒரு துணியை விரித்து காய வைக்கலாம். இப்போ நம்ம அதை சீனரிக்காய் வேக வச்சு பார்த்துட்டு அதே தண்ணியில் இப்போ நம்ம மிளகா அள்ளி போடலாம். இது மோர் மிளகாயில் வெறும் உப்பு மிளகா. மோர் மிளகா தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மோர் மிளகாவை மோரில் போட்டு ஊற வை, திருப்பி எடுத்து வெயிலில் காய வை, மோரில் போட்டு ஊற வை, திருப்பி எடுத்து வெயிலில் காய வைனா டேஸ்ட் அதுதான். எனக்கு அந்தளவு டைம் இல்லைன்னு இது உப்பு மிளகா போட்டேன். இதேமாரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிடலாம். அங்கே பொண்ணை அழைச்சிட்டு போயிடலாம். சூரிய பகவான் சொல்கிறாரு, நான் சும்மா உனக்கு ஃப்ரீயாக கிடத்தோன்னே என்னை வச்சு நீ என்னென்னலாம் வித்தை காட்டிக்கிட்டு இருக்கேன்னு என்ன சொல்கிறாரு. இப்போ அழகாக துணியை விரிச்சாச்சு. இவங்கள வெயிலில் இறக்கி விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இப்படி தூத்து போட்டுடலாம். இப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவங்கள சமமாக விரித்து விட்டாச்சு. வெயிலும் கொண்டான்னு இருக்குது.
இப்போ நம்ம உப்பு மிளகாவும் ஆல்மோஸ்ட் ரெடியாக போகுது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து உப்பு அதில் பிடிக்கணும். அப்போ தான் நல்லா காய வச்சு வறுத்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உப்பு மிளகாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள், நம்ம உப்பு மிளகாவும் ரெடி. இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது, அதனால தான் இந்த மிளகா. இப்போ இவங்களையும் வெயிலுக்கு நம்ம காணிக்கையாக கொடுத்துடலாம். வீட்டில் இருக்கும் போது சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தான் மைண்டும் ஒரு பக்கம் ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். கடையில் போய் 10 ரூபாய்க்கு மோர் வத்தல் மிளகா வாங்கினா எண்ணி 10 கொடுக்காங்க. இது 10 ரூபாய்க்கு நமக்கு இவ்வளோ மிளகா ரெடி. நான் இப்படி தான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்வேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ ஏன் இவங்கள தனியாக வைக்கிது, இவங்களையும் கொண்டு போய் அவங்க கூட சேர்த்துடலாம். இப்போ ஒன்றா 2 பேரும் சேர்த்துடலாம். காஞ்ச பின்னாடி இவங்களை தனித்தனியாக பிரிச்சிடலாம். இப்போ நம்மளோட காய வைக்கிறதுக்கு வேறு துணி இல்லை, அதனால் இப்படி ஓகே. இப்போ நல்லா 2 நாள் வெயிலில் இவங்க கடந்துட்டாங்களோ, நல்லா காஞ்சி வடன்னு ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இது காயறதுக்கு 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமா எனக்கு தெரியாது. இங்கே நம்ம வந்து மிளகாவும் சீனரிக்காவும், அங்கே வந்து நம்ம வெண்டைக்காவும், அங்கே வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. உங்கள் நல்லா காஞ்சி பதம் பட்ட பின்ன உங்களை நான் பின்ன மீண்டும் சந்திக்கிறேன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலைலாம்? அதுக்கப்புறம் இது காஞ்ச பின்னாடி மீண்டும் உங்கள் வீட்டுக்கு உங்களை நான் தொந்தரவுப்படுறதுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன். அது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணி என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது என்னைக்கு காயுது ஏது காயுது எனக்கு தெரியாது. அதுவும் சூரிய பகவான் வந்து மனசு வைக்கணும். அந்த அளவுக்கு அவர் காய வச்சு தந்தபோது நான் உங்களுக்கு இது எப்படி வந்திருக்கு அவங்களாம் வீடியோ தரணும். சரிங்களா? அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். லவ் யூ, பாய். வெயில் பார்த்தீங்களா, மண்டை தெரிச்சிரும் போல்.